எல்லாருக்குமே வந்து ஸ்டோன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துகிட்டு இருக்கு. அத வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி வாங்குறது? எங்க வாங்குறது? நான் வாங்குற ஸ்டோன்ஸ் கரெக்ட் தானா? அதுல ஏதாவது கலப்படம்லாம் பண்ணியிருக்காங்களா? நெறைய கேள்விகள் இருக்கு நம்மளோட மக்களுக்கு. அத எப்படி வாங்குறது? இந்த விஷயங்கள்லாம் பார்த்து வாங்குங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? ஏன்னா இதுலயே ஆல்மோஸ்ட் ஒரு 75 இயர்ஸ்க்கு மேல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும் இல்லையா? அத இன்னைக்கு நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா சார்? ஜெம்ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் வந்து மக்களுக்கு வந்து லைக் நவரத்னம் மட்டும் தான் இருக்குது. பட் ஜெம்ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். ஓகே. கிட்ட 300 வெரைட்டியான ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்குது. ஓ. 300 வெரைட்டியான ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக நம்ம எஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே 9 நவரத்னுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கிரக பிரகாரம் இது கொடுக்குறாங்க. பட் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த 300 ஸ்டோன்ஸுமே ஈக்குவல் தான். ஓகே. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மட்டும் தான் ப்ரீஷியஸ் செமி ப்ரீஷியஸான நம்ம 2 டிவிஷனாக சொல்கிறோம். ஸோ நவரத்ன வரத்தில் 9 கல்லுக்கு நம்ம ப்ரீஷியஸ் இதுன்னு சொல்கிறோம். மற்ற இது எல்லாத்துக்குமே நம்ம செமி ப்ரீஷியஸ்ன்னு சொல்கிறோம். பட் வெளிநாட்டில் எல்லாமே லைக் 300 ஜெம் ஸ்டோன்ஸ் 300 இது. ஆமாம். அண்ட் அவங்களுக்கு அந்த 300 ஸ்டோன்ஸுமே ஈக்குவல். அண்ட் அந்தந்த ஸ்டோனுக்கு சம் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸு நம்ம இதுக்கு போட்டால் பயன்படுத்தினா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு அந்த இது இருக்குது அவங்களுக்கு. ஓகே.